வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு முக்கியமான செய்திகள். இப்போ விஜய் கட்சியை சேர்ந்த ஆதவ் அர்ஜுன் அவர் மேலே ஒரு வழக்கு போட்டாங்க, எஃப்ஐஆர். அதுக்கு தான் தேடி தேடி சுற்றினாங்க. அவங்க எங்கேயோ போய் ஒழிஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்போ அந்த வழக்கை எஃப்ஐஆரை ரத்து செய்யணும்னு போட்டால் உயர்நீதிமன்றம் ரத்து செஞ்சிருச்சு. ரத்து செய்கிற எஃப்ஐஆருக்கு அந்த ஓட்டம் ஒன்றாங்க பின்னாடி துரத்தி அது என்ன எஃப்ஐஆர்? இது ஒரு பழைய செய்தி தான். அதில் நிறைய விஷயம் இருக்குது. என்னுடைய விஷயமும் இதில் இருக்குது. அதனால தான் இதை இப்போ பேசுகிறோம். இந்த இதுக்கு தான் இந்த எஃப்ஐஆருக்கு என்ன எஃப்ஐஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேசும்போது இதெல்லாம் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் புரட்சி வெடிக்கும்னாராம். உடனே அவர் மிகப்பெரிய குற்றம் இது. புரட்சி வெடிக்கும்னு நீ எப்படி சொல்லலாம்? அப்போ இதை வச்சுக்கிட்டு இதாகும். உடனே ஒரு வரிசையாக வச்சுருக்காங்க. 192 அது ஒரு செக்ஷன். போலீஸ் ரெடிமேடாக 196 பல தடவை ஹைகோர்ட்டு சொல்லிட்டான், இதெல்லாம் வராதியா, பேச்சு சுதந்திரத்தில் தலையிட முடியாதியா அப்படின்னு 1000 தடவை சொல்லிட்டான். 67 ஆஃப் ஐடி ஆக்ட். அது ஆபாச வீடியோ போட்டால் தான் வரும். அது வீடியோ பேசுகிற எல்லார் இதுக்கும் 67 ஆஃப் ஐடி ஆக்ட் இந்த மாதிரி போட்டு இது பண்ணான். அதுக்கப்புறம் ஹைகோர்ட் அது செல்லாதுன்னு போட்டாங்க. இப்போ இன்றைக்கோட நான் கையெழுத்து போடுறதெல்லாம் முடிஞ்சது. ஹைகோர்ட்டு இன்றைக்கி கொடுத்துட்டாங்க, கையெழுத்தெல்லாம் போட தேவையில்லை. நான் அதனால தான் இப்போ ஃப்ரீயாக பேசலான்னு இருக்கேன். இன்றைக்கி என் விஷயத்தில் என்ன நடந்ததுன்னா, இன்றைக்கி என் மேலே போட்ட ஒரு கேஸில் சீமான் ஏதோ பேசியிருக்கார். நம்ம ஈவேராவை பற்றி மோசமாக பேசியிருக்கார். மோசம்னா ஈவேரா பேசின விஷயத்தை தான் பேசியிருக்கார். உடனடியாக அதுக்கு நிறையா கண்டனம் வந்தது. அப்போ நான் என்ன சொன்னேன், ஏப்பா சீமான் பேசுனது உண்மையைத்தானே பேசியிருக்காரு, உண்மை தானே, இதில் என்ன கண்டனம் தெரிவிக்க வேண்டியது இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு தான் ஏன் மேலே கேஸை போட்டு விட்டாங்க. சரி, கேஸை போட்டாங்க. என்னை எப்படி கைது பண்ணாங்க அதெல்லாம் சொல்லணும்ல உங்கள்கிட்ட. அதாவது அங்கே உட்காந்து பெரிய மீட்டிங் போட்டிருக்காங்க. ஒரு விஐபி, ஒரு முன்னாள் மந்திரி, அவர் தான் என்னை எப்படி கைது பண்ணணும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்துருக்காரு. அப்புறம் முறைப்படி முதலமைச்சர்கிட்ட கேட்டாங்க. முதலமைச்சரும் அதுக்கு ஒத்துக்கிட்டு பண்ணிடுங்கன்ட்டாங்க. பெரிய மாசு திட்டம் போடுறாங்க எப்படி கைது பண்ணுறது. ஏன்னா கைது பண்ணுனா என்ன பண்ணணும்னா, அந்த யூடியூப்பில் பேசுகிறதுக்கெல்லாம் இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லிட்டாங்க, அதாவது 7 வருஷம் தண்டனைக்கு கீழே இருந்தால் அவங்களுக்கு முதல்ல நீங்கள் நோட்டீஸ் கொடுக்கணும், 41A. அந்த நோட்டீஸ்க்கு அவங்க ஒத்துழைக்கலைனா தான் நீங்கள் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நமக்கு நோட்டீஸ் கொடுத்தா நம்ம ஒத்துழைச்சிடுவோமே, நான் போய் உண்மை என்னன்னு எழுத்து மூலமாக பதில் கொடுத்துருவேனே. அதுக்காக என்ன ஒரு ஃபோர்ஜரி பண்ணலாம், மோசடி பண்ணலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுருக்காங்க. திட்டம் போட்டு காலையில் 6 மணிக்கு எங்கள் வீட்டு கதவை தட்டுறாங்க. காலையில் அந்த தெருவில் இருக்கிறவன்லாம் என்ன நினைப்பான்? 5-6 போலீஸ் நிற்கிறாங்க. ஏன்னா என் மேலே கைது பண்ண அந்த சைஃபர் கிரைம் ஒரு லேடி இன்ஸ்பெக்டர், அவங்க இப்போ ஆம்பளை இன்ஸ்பெக்டர்கிட்ட பக்கத்தில் இருக்கிறவரை கூப்பிட்டு அவரை கைது பண்ணுங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, காலையில் 6 மணிக்கு கதவை தட்டுறாங்க. வீட்டில் என்னென்னு பார்த்தா 4-5 போலீஸ். முக்கியமான விஷயம் பேசணும். ஏன்னா நான் கொலை குற்றம் பண்ணிட்டேன், கொலை குற்றம் பண்ணவனை கூட இப்படி பண்ண மாட்டாங்க. உக்காந்துக்கிட்டு கைது பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க காலையில். இப்போ நான் சொல்லிட்டு வந்தேன், யார்கிட்டையும் நீங்கள் பேசக்கூடாது, மனைவிட்ட மட்டும் சொல்லி வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லிடு, அட்வொகேட்டு இவங்கெல்லாம் கொடுத்துருந்தேன் நம்பர், அவங்களுக்கு சொல்லிடு அப்படின்ட்டு 6 மணிக்கு ஒரு கைதி மாதிரி என்னை எடுத்துகிட்டு போகிறாங்க. தெருவில் இருக்கிற அத்தனை பேரும் போலீஸ் வேன் வாசலில் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. சரி அப்படின்ட்டு நான் போன உடனே இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு மடிப்பாக்கம் காவல் நிலையத்தில் என்ன வைக்கிறாங்க. ஆனால் வழக்கு போட்டது யார்? சென்ட் தாமஸ் மவுண்ட்டு சைஃபர் கிரைம், சம்மந்தமில்லாத போலீஸ் ஸ்டேஷன். அங்கே போய் வைக்கிறாங்க. அங்கே போய் வச்ச உடனே இருந்த உடனே என்கிட்ட கையெழுத்து வாங்க வராங்க. சரி, அதை கையெழுத்து போடுங்க, டேட் இல்லாமல் போகுது. டேட் இல்லாமல் எப்படின்னு கேட்டேன். சரி, நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? சரி, நான் புரிஞ்சேன். சரி, நான் டேட்டு போடலைன்னா நீ டேட்டு போடுவேன், அப்போ தான் எல்லோரும் மொத்தமாக மாட்டுவீங்கன்ட்டு வெறும் கையெழுத்து போட்டேன். உடனே வெளியில் போய் டிஸ்கஷன், கையெழுத்து போட்டார், டேட்டு போடாங்க. அதனால் 3-4 நாளைக்கு முன்னாடி ஒரு டேட்டை போட்டு இவர் நாங்கள் சம்மன் கொடுத்தோம், அதை வாங்கலை அப்படின்னு ஒரு கட்டுக்கதை. இப்படியெல்லாம் போலீஸ் போய் பேசுனா யாரையாக உங்களை நம்புவா?
ஒரு காவல்துறையில் 25 ஆண்டு காலம் இருந்த எனக்கே போலி கையெழுத்தை போலீஸே போடுறான். அதாவது டேட்டை வந்து போலீஸே ஃபில்லப் பண்ணுறான். இது எங்கே ஃபோர்ஜரி? அது இப்போ ஃபோர்ஜரி, பக்கா ஃபோர்ஜரி. போலீஸே பண்ணலாமா? கையெழுத்து ஏன் இது தேதியை 3 நாளைக்கு முன்னாடி அவங்களே போட்டு இவருக்கு கொடுத்தோம், இவர் வாங்கலை அப்படின்னு ரெடி பண்ணுறாங்க. நான் சரி என்ன பண்ணுறது, அவங்க இடத்துல இருக்கோம். நான் நினச்சிருந்தா நிறையா வேலை பண்ணியிருக்கேன். நான் வக்கீலுங்க ஒரு 50 பேரை வர வச்சுருந்தேன்னா நடக்கிறதே வேறு. நம்ம ஒரு பொறுப்பான பதவியில் இருந்தோம், வக்கீலுங்கள்லாம் வச்சுக்கிட்டு தகராறு பண்ணக்கூடாது அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஃபோன் பண்ணியிருந்தா அன்றைக்கி நடந்திருக்கிறதே வேறு. வக்கீலுங்கள்லாம் இருக்காங்கல்ல, எங்களுக்கு வேண்டியவங்கெல்லாம் வந்திருப்பாங்க. நான் விட்டுட்டேன். சரின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. இது தெரிஞ்சுக்கணும், நாட்டில் நீதித்துறையை காவல்துறை எப்படி எப்படி தப்பாக பயன்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது அந்த மடிப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் நான் இருக்கும்போது வியாபாரிகள் சங்க தலைவர் ஒருத்தர் அவர் அங்கே வர்றார். அவர் என்னைய இன்ஸ்பெக்டர் ரூமில் பார்த்து, ஐயா நீங்கள் ஏன் அங்கே இருக்கீங்கன்னாரு. என்னை கைது பண்ணிட்டாங்கன்னு ஒன்று. அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. அவருக்கு எனக்கு என்ன ஒட்டுவா உறவா உடனே அவர் அப்படியே அவ்வளோ கோபமாயிட்டார். அந்த இன்ஸ்பெக்டர் ரூமுக்குள்ளே பேச வந்தார், பேசாமையே போயிட்டார். அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் என்னை கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு போனான். ஆஸ்பத்திரியில் ஒரு செக் பண்ணுங்க அப்படின்னா அவங்க செக் பண்ணால் ப்ளட் ப்ரெஷர், எனக்கு ப்ளட் ப்ரெஷர் இல்லை, ரத்த அழுத்தம். ஆனால் அவங்க கைதெல்லாம் பண்ணி கூட்டினதில் அது ப்ரெஷர் இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெவியாக போச்சு. உடனே பார்த்தோன்னா டாக்டர் சொல்லிட்டாரு, ப்ரெஷர் கூடிடுச்சு, அவரை நீங்கள் கைது பண்ணி கூட்டிகிட்டு போக முடியாது. இல்லை இங்கேயே மாத்திரை கொடுங்கங்கிறாங்க. அங்கேயே மாத்திரை கொடுக்குறாங்க என்னுடைய ப்ளட் ப்ரெஷரை குறைக்கிறது. சரின்னு மாத்திரையை சாப்பிட்டு உட்காந்துருக்கேன். அப்போ அங்கேருந்து ஒருத்தர் வந்தார். ஐயா என்னையா இங்கே உட்காந்துருக்கீங்கன்னாரு. என்னை கைது பண்ணிட்டாங்கன்னு உடனே அவர் யாரோ எவ்வளோ தெரியாது. அவர் சொன்ன வார்த்தையை போலீஸை பார்த்து, பாவிங்களா இப்படி அக்கிரமம் பண்ணுறீங்களே, நாசமாக போவீங்க அப்படின்ட்டு கையில் இருந்து அவர் உறுப்பினர் அட்டை எடுத்து காமிக்க, பாரியா நான் திமுகக்காரன், ஸ்டாலின் படம் போட்டுருப்பார், இப்படியே அக்கிரமம் பண்ணுறீங்கும்போது பக்கத்தில் நிற்கிற எஸ்ஐ உன் பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஏன்னா உன்னையும் வழக்கில் மாட்டி விடுவோம். நான் சொன்னேன் உங்களையும் வழக்கில் சேர்த்துருவாங்க, நீங்கள் போயிருங்க, நீங்கள் எனக்காக பேசுனதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அனுப்புனேன். இதுக்கப்புறம் நடந்த மிகப்பெரிய மோசடியை பாருங்கள். என்னை கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டில், நம்ம ஒரு ஜனநாயக நாட்டில் தான் வாழ்கிறோம். போய் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன உடனே மேஜிஸ்ட்ரேட்டு தான் விசாரிக்கிறாரு, என்னை ரிமாண்ட் பண்ணணுமா வேணாமான்னு. இப்போ மேஜிஸ்ட்ரேட்டை பண்ணும்போது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி யூனிஃபார்ம் போட்டு கோர்ட்டுக்குள்ளே வர்றாரு. மேஜிஸ்ட்ரேட் ரூமுக்குள்ளே போய் அவரை பார்க்குறாரு. என் முன்னாடியே கூட இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க, சார் அந்த அவர் ஐபிஎஸ் அதிகாரி மேஜிஸ்ட்ரேட் ரூமில் போய் பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த கோர்ட்லேயே வந்து யூனிஃபார்மோடு உட்காந்துக்கிட்டார், பயமுறுத்துறது மேஜிஸ்ட்ரேட்டை. அப்போ எப்படி நீதி கிடைக்கும்? இல்லைன்னா மேஜிஸ்ட்ரேட்டை ரிமாண்ட் பண்ணிக்க மாட்டார், அவரை பயமுறுத்துகிறாங்க. ஐபிஎஸ் அதிகாரி வந்து உட்காந்துக்கிறாரு, ரூமில் போய் பார்க்குறாரு. அப்போ தான் என்ன பண்ணாருன்னா மேஜிஸ்ட்ரேட்டு, உங்களுக்கு ஏதாச்சும் உடம்புக்கு சரியில்லைன்னா நான் பெயிலில் விடுவேன்னாரு. உடனே மருத்துவ அறிக்கை இருந்தது, அதை கொடுத்தோம். அதுக்கு என்ன சொல்கிறாரு, இது 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது, இப்போ எடுத்தது வேணும் அப்படி. இப்போ போய் எங்கே எடுக்கிறது? கைது பண்ணுறோன்னு நமக்கு கைது பண்ணப்படுவோன்னு தெரியுமா? நாங்கள் நேற்று எடுத்த, இன்றைக்கி 1 நாள் 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த மருத்துவ அறிக்கை இல்லை. அப்புறம் நான் கேட்டேன், நான் ஒரு பொசிஷனில் இருந்தவன், இப்போ வந்துக்கிட்டு வழக்கறிஞராக இருக்கேன், அதிகம் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து ஜெயிலில் சிறப்பு கிளாஸ், அதாவது ஃபஸ்ட் கிளாஸுன்னு சொல்லுவாங்க, சிறப்பு பிரிவில் எனக்கு ஜெயிலில் இடம் கொடுக்கணும்னு கேட்குறேன். அதுக்கு சட்டத்தில் என்ன இருக்குது தெரியுமா? உங்கள் சோஷியல் ஸ்டேட்டஸ், உங்கள் படிப்பு, இது 2 தான் இருக்குது. உடனே கேட்குறாங்க மேஜிஸ்ட்ரேட்டு, நீங்கள் இன்கம் டேக்ஸு ஃபைல் பண்ண இப்போ 3 வருஷத்துக்கு இருக்கான்னு கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் எங்கே போகிறது? அங்கே கூண்டில் ஏற்றி நிற்கும்போது இன்கம் டேக்ஸ் 3 வருஷம்ல எங்கே போய் தேடுறது, என்ன பண்ணுறது? அப்போ நான் சொன்னேன், ஐயா சோசியல் ஸ்டேட்டஸுங்கிறாங்க, சமுதாயத்தில் நீங்கள் என்ன ஒரு இதில் இருந்தீங்க, உங்களுக்கு சமூக அந்தஸ்து, அதுதான் சட்டத்தில் இருக்குது. நான் ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி, இப்போ வந்து வழக்கறிஞராக இருக்கேன். அதுக்கப்புறம் நான் 3 போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கேன், முதுகலை பட்ட படிப்பு. இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும்னு இருக்க, உங்களுக்கு
இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கொடுக்கணும்னு இல்லைன்னா இல்லை, நிராகரிக்கப்படும். அப்படின்னா நான் சாதாரண ஜெயிலில் போகணும். சரி, சாதாரண ஜெயில் போகணுன்ட்டோடனே அதுக்கப்புறம் ஐபிஎஸ் அதிகாரி வந்து உட்காந்தார், உள்ளே போய் பார்த்தாரு. உடனடியாக உங்களை சிறைக்கு அனுப்புகிறோன்னு ஆர்டர் போடுறாங்க. இது நான் சாதாரணமாக மேஜிஸ்ட்ரேட் போட்டிருந்தால் நான் தலை வணங்கிட்டு போயிருப்பேன். நீதித்துறை, ஒரு காவல்துறை அதிகாரிங்க கையெழுத்தை மட்டும் என்கிட்ட வாங்கிட்டு தேதியை அவங்களே போட்டு இவர் வந்து நோட்டீஸ் கொடுத்தோங்கிறத பொய்யானதை உருவாக்கி எல்லாத்துக்கும் மேலே அங்கே வந்துக்கிட்டு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மேஜிஸ்ட்ரேட் ரூமில் போய் தனியாக பேசுகிறாரு எங்கள் முன்னாடியே. இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு ஒரு ரிமாண்ட் வாங்குறாங்கன்னா அந்த நாட்டில் நீதிக்கு எங்கே போகிறது? சாதாரண மக்களுக்கெல்லாம் எப்படி நீதி கிடைக்கும்? அப்போ காவல்துறை ஒரு தனக்கு இது பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. மேலிடத்திலிருந்து உத்தரவு, எப்படியாச்சும் ஜெயிலுக்குள்ளே தள்ளுன்னு. அதனால் மேஜிஸ்ட்ரேட்டை போய் பார்த்து மேலிடத்து உத்தரவுன்னு இப்படி பண்ணாங்கன்னா அநியாயம் அக்கிரமம் எங்கே தான் போய் நீதி கேட்குறது? சரி, உங்களுக்கு சிறைக்கு அனுப்புகிறோம்னு சொன்ன உடனே, அதாவது அப்போ தான் எனக்கு ஜெயலலிதா அவங்க ஞாபகம் வந்தது. ஜெயலலிதா அவர்களுக்கு சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை கொடுத்த உடனே அப்படியே வளைச்சாங்க. ஒரு முதலமைச்சர் சுற்றி வளைச்சிட்டாங்க. வளைச்சி அவங்களுக்கு அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்துது. அவங்கள தான் நான் நினச்சேன்னா, ஒரு சிறைக்கு அனுப்பணும்னு அவர் சொல்கிறாரு நீதிபதி, 3-4 போலீஸ்காரன் வந்து என் கையை பிடிக்கிறாங்க. நான் என்ன குற்றம்? ஜெயலலிதா அவர்களாச்சும் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வாங்கினாங்க. யூடியூப்பில் பேசுனதுக்கு இப்படி குற்றவாளி மாதிரி என் கையை இருக்க பிடித்து அப்படியே கொண்டு போனாங்க. அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் தான் உள்ளே போகும்போது பாக்கெட்டில் என்ன இருக்குது சார்? நான் எடுக்கும்போது இந்த என் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு மாத்திரை வச்சுருந்தாங்க, அதோடு எடுத்தேன். அப்போ அங்கே இருக்கிறவர் ஒரு மாத்திரை வச்சுருக்காரு, அதனால் அவர் வந்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி முடிவு பண்ணட்டும்னு என்ன ஆஸ்பத்திரிக்கு அனுப்புனாங்க. ஆஸ்பத்திரிக்கு அனுப்பும்போது அந்த ஜெயில் சூப்பரண்ட் வரும்போது நான் சொன்னேன், நான் முன்னே காவல்துறையில் இருந்தேன், இதே ஜெயிலுக்கே நான் காவல்துறை அதிகாரியாக வந்து செக்கிங்கெல்லாம் வந்திருக்கேன், ஜெயில் விசிட்டு. ஒரு குற்றவாளிகளோடு என்னை அடைச்சிங்கன்னா எனக்கு பாதுகாப்பு இருக்காது, என் உயிருக்குன்னு சொன்னேன். அவர் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு, ஆமாம் இவர் அவங்களோட அடைக்கக்கூடாது, இவர் இங்கே ஆஸ்பத்திரியிலே இருக்க வச்சுருங்க, ஃபஸ்ட் கிளாஸை கோர்ட்டு கொடுக்கலை அப்படின்னு சொல்லி அவர் தான் தெய்வம் மாதிரி வந்து ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தார். ஏன்னா எனக்கு உயிருக்கு ஆபத்து, ஜெயிலில் உயிருக்கு ஆபத்தாங்க. அதுக்கு மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் டெய்லி என்னை அந்த இவங்கள்லாம் ஆஃபீஸருங்கெல்லாம் வந்து என்னை கண்காணிச்சுக்கிட்டு அவர் நல்லா இருக்காரா, எதுவும் ஆபத்து இல்லையே அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. இப்போ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாட்டில் இப்படி ஒரு அநியாயம் அக்கிரமமெல்லாம் நடந்ததுன்னா அரசியல்வாதிகள் மேலே இருக்கிறவங்கெல்லாம் சொன்னால் காவல்துறை இப்படியே அத்துமீறல் பண்ணுவீங்க? காவல்துறைக்குரிய டிக்னிட்டி என்ன ஆகிறது? காவல்துறை ஒரு விஷயத்தை சொன்னால் நம்பணும்ல. இப்படி போய் டேட்டெல்லாம் நான் என் கையெழுத்தில் நீங்களே தேதியை போட்டு ஃபோர்ஜரி பண்ணி என்னை உள்ளே தள்ளணுங்கிறதுக்காக நீதிபதியவே வந்து அங்கே கோர்ட்டில் வந்து ரூமில் போய் பார்த்து அங்கேயே உட்காந்துக்கிட்டு தீர்ப்பு கொடுக்குறேன். அப்படி சொல்கிற அளவுக்கு நான் என்ன தீவிரவாதியா? இந்த கொலை பண்ணிட்டேன்னா, கொலை பண்ணவனுக்கு கூட இந்த இது கொடுக்கலையே நீங்கள்? இவ்வளவு அக்கிரமம் நடந்தது. இப்போ ஆதவ அர்ஜுனுக்கு அந்த மாதிரி போடப்பட்ட எஃப்ஐஆரை தூக்கி போட்டாங்க ஹைகோர்ட்டில். இவ்வளவும் இப்போ நான் நீதி கேட்கணுமில்ல? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இவ்வளவையும் கொண்டு போயிருக்கேன் நான். என்ன இப்படி பண்ணாங்களே? எப்படி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி உள்ளே வந்தார்? எப்படி ஜட்ஜு ரூமில் போய் பார்க்குறாரு? அவர் தீர்ப்பு கொடுக்கும்போது அங்கேயே எப்படி உக்காந்துக்கிறாங்க? ஜெயிலுக்கு அனுப்பணுன்னே என் கையை வந்துக்கிட்டு அவங்க பிடிச்சது போலீஸுங்க, எஸ்ஐ அவங்க நல்லவங்களும் இருக்காங்க, என் மேலே பரிதாபப்பட்டவனும் இருக்காங்க. ஆனால் வந்து மேலிடத்து உத்தரவுன்னு என் கையை வந்து அப்படி இழுத்து என்ன கூட்டிகிட்டு போகிறேன். அப்போ எப்படி இவ்வளோ விஷயம் நடந்து அதுக்கப்புறம் அந்த 21 நாட்கள் நான் இருந்து வெளியில் வந்தது. அப்போ இப்போ தான் அவங்களுக்கு ஒரு நிம்மதி. அப்போ இந்த நாட்டில் சட்டமெல்லாம் கிடையாது. அரசியல்வாதி சொல்லிட்டா போலீஸ்காரங்க எள்ளுன்னா என்னையா நிற்பான் அப்படிங்கிறது. அதுக்கு மேலே என்னென்ன தொந்தரவு கொடுக்கணுமோ உங்களுக்கு அத்தனையும் கொடுத்தாங்க. இப்போ எஃப்ஐஆர் வந்து இங்கே குவாஷ் ஆகிடுச்சு. எஃப்ஐஆர் குவாஷ் ஆனோன்னா ஆதவ அர்ஜுன் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. ஆனால் நான் வந்து கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டு, இல்லீகல் அரெஸ்ட்டு, மெலிசியஸ் ப்ராசிக்யூஷன் வரிசையாக வச்சுருக்கேன். நஷ்ட ஈடு கேட்டு யாரை பொது பண்ணணும், சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். இப்படியெல்லாம் நடந்தது. நான் இப்போ ஒரு வழக்கறிஞர், எனக்கு நீதி கொடுங்க. உள்ளே வந்த ஐபிஎஸ் அதிகாரி யார் கண்டுபிடிங்க. அவர் எப்படி ஜட்ஜு ரூமுக்குள்ளே போனார் கண்டுபிடிங்க.
என் கையெழுத்தை வாங்கிட்டு இவங்க டேட்டை போட்டு மால் ப்ராக்டிஸ் பண்ணி என்னை உள்ளே தள்ளுறாங்களே, இந்த நாட்டில் நீதி இல்லையா அப்படிங்கிறத இப்போ கேட்டிருக்காங்க. அது என்ன வருது? இதோடு நான் விடப்போவதில்லை. எனக்கு ஏற்பட்ட நிலைமை உங்கள் யாருக்கும் ஏற்படக்கூடாது, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஏற்படக்கூடாது. அரசியல்வாதிகளை பாதிச்சிட்டா என்ன வேணாலும் பண்ணலாமா? உள்ளே வச்சு கொன்னுருவீங்களா? உள்ளே வச்சு கொன்னுருவீங்களா? அதை தான் கேட்குறேன். ஒரு முன்னாள் மந்திரியை பற்றி பேசிட்டோங்கிறதுக்காக இப்படி எல்லாம் ஒன்றா கூடி நாங்கள் பொது விஷயத்துக்கு பேசுகிறவங்க, உங்களேன்னு இல்லை, மக்களுக்காக பேசுவோம், பொது பிரச்சனைக்காக பேசுவோம். அதுக்காக நீங்கள் படித்தவங்கள எந்த தப்பும் பண்ணாதவங்களை வந்து ஜெயிலுக்கு அனுப்புவீங்களா? உங்களுக்கு தண்டனை இல்லையா? மிகப்பெரிய தண்டனை காத்திருக்கிறது, கடவுள் கொடுக்குற தண்டனை. பாவத்தை சுமக்குகிறீர்கள் தான். அதனால் ஆதவ அர்ஜுன் எஃப்ஐஆர் இதானதில் வந்து எனக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு எப்போவாச்சும் ஒரு முடிவு வரணும். இல்லைன்னா நாளைக்கு யார் மேலே வேணாலும் வழக்க போடலாமல். எலெக்ஷனப்போ வந்து பண்ணிட்டீங்கல்ல, மக்கள்கிட்ட போய் நான் நீதி கேட்க போகிறேன். நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இப்போ ஃபேஸ்புக்கில் நான் பேசினேன், 13 லட்சம் வியூஸ் போயிருக்கு, 13 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. யூடியூப்பில் 3 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க, 3 லட்சம் 4, ஆக 20 லட்சம் 25 லட்சம் பேர் பார்க்குறாங்கல்ல. என் வீடியோ பார்க்குற 25 லட்சம் பேர்கிட்ட போய் நியாயம் கேட்க போகிறேன் எலெக்ஷன் டைமில். எனக்கு இப்படி பண்ணியிருக்காங்களே, இதுக்கு என்ன இது? மக்களாகிய நீங்கள் என்ன தண்டனை கொடுக்க போகிறீங்க? அதை தான் கேட்க போகிறேன். மற்றபடி எங்களுடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, எல்லாத்தையும் போய் நீதி கேட்க போகிறேன். உங்களிடம் இந்த வீடியோ பார்க்குறவங்ககிட்டலாம் நான் நீதி கேட்குறேன். இப்படி தான் நான் ஒரு இது நடத்தணுமா? அரசியல்வாதிகள் இப்படி தான் தப்பு செய்யாதவங்கள கூட இது பண்ணுவாங்களா அப்படிங்கிறத கேட்கப் போகிறேன். என்னுடைய சட்ட போராட்டம் தொடரும். என்னை வந்து இது பண்ணாங்கல்ல அந்த காவல்துறை அதிகாரிகளும் சரி, நீதித்துறையில் வந்து எனக்கு வந்து இவர்களுக்கெல்லாம் இது பண்ணி தலையாட்டிட்டு என்னென்ன தீர்ப்புகளை கொடுத்தாங்களோ அவர்கள் எல்லோ நீதித்துறையில் வந்து இது பண்ணணுன்னு தான் நான் சீஃப் ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கேன். காவல்துறை அதிகாரிகளை தண்டிக்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு தான் இருக்குது நம்ம உச்ச நீதிமன்றத்தில். அதற்கான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அனைவரும் என்னுடைய இந்த போராட்டத்திற்கு, இந்த போராட்டம் எனக்கு மட்டுமல்ல, வருங்காலத்தில் உங்கள் யாருக்கும், உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த யாருக்கும் இப்படி ஒரு அநீதி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கேன். எல்லோரும் வந்து எனக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த இன்றைக்கி பேச வேண்டிய காரணம். இன்றைக்கி தான் உயர்நீதிமன்றம் எனக்கு கொடுத்த கண்டிஷனை ரிலாக்ஸ் பண்ணி நான் கையெழுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னதால் இப்போது தான் என்னால் சுதந்திரமாக பேச முடிகிறது. அதனால் இந்த கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது விஜய் கட்சியில் செங்கோட்டையன் அவர் நியூஸ் வந்திருக்கு. செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்தவர், உங்களுக்கு தெரியும். பழைய ஆள், எம்ஜிஆர் காலத்திலேருந்து அதிமுகவில் இருக்கார். 1989-90 ஜெயலலிதா அவர்கள் இதில் தாக்கப்பட்ட போது சட்டசபையில் ஜெயலலிதா அவர்கள் சார்பாக இவர் தான் வந்து முக்கியமான தலைவர்கள் எல்லாம் தாக்கினார். அதில் கருணாநிதி அவர்களை தாக்கப்பட்டார், அவர் கண்ணாடி உடைந்தது. அதற்கு காரணம் செங்கோட்டையன் தான் அப்படின்னு ஒரு பேச்சு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் செங்கோட்டையன் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு வலதுகையாக இருந்தார், பலருக்கும் தெரியாது. ஜெயலலிதா அவர்கள் தேர்தல் நேரத்தில் சுற்றுப்பயணம் போகணுன்னா செங்கோட்டையனை கூப்பிட்டு ரூட் மேப்பை அவங்கள தான் போட சொல்லுவார். கரெக்டாக போட்டு கொடுப்பார். எங்கே ஆரம்பிக்கணும், எங்கெங்கே போகணும், எங்கெங்கே கவர் பண்ணணும்னு கரெக்டாக சுற்றுப்பயணத்தை அப்படியே போட்டு கொடுப்பார். அதில் மிகப்பெரிய கில்லாடி அவர். இது எல்லாத்துக்கும் மேலே அரசியல் சாதுரியம், ஜெயலலிதா அவர்கள் செய்ய அரசியல் சாதுரியத்துக்கு செங்கோட்டையனை தான் உபயோகப்படுத்துவார். உதாரணத்துக்கு 2014 தேர்தலில் ஜெயலலிதா அவர்கள் என்ன நினச்சாங்களோ தெரியல, அவங்க யாரையுமே குறி வைக்க மாட்டாங்க. அந்த டைமில் வந்து திருமாவளவனை குறி வச்சாங்க. சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவனை தோற்கடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. உடனே செங்கோட்டையனை கொடுத்து அவங்க லேப்டாப்பில் ஸ்கீம் போட்டு வச்சுருந்தாங்க. அது ரொம்ப ரகசியம். செங்கோட்டையனை கூப்பிட்டு நான் செய்கிற இதெல்லாம் போய் செய் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எல்லோரும் என்ன நினச்சாங்க, திருமாவளவனுக்கு எப்போவுமே இதில் சிதம்பரத்தில் தனி செல்வாக்கு உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா 1998 எலெக்ஷனில் மூப்பனார் தனியாக நின்றார். அப்போ திருமாவளவன் அவரோட கூட்டணி சேர்ந்தார். அப்போ சிதம்பரத்தில் மூப்பனார் வந்து அவரை நிறுத்தினார். அவர் தனியாக நின்று 2 லட்சம் ஓட்டு வாங்கினார். அப்போ தான் அவர் திரும்பி பார்க்கப்பட்டார். இவருக்கே 2 லட்சம் ஓட்டு விழுகுது அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த 2 லட்சம் ஓட்டு வாங்கினதுக்கப்புறம் இப்போ 2014 ஜெயலலிதா அதை உடைச்சார். நீ 2 லட்சம் ஓட்டு வாங்கினீங்க, இப்போ திமுகவோட சேர்ந்துருக்கீங்க
அவங்க ஒரு 2 லட்சம் ஓட்டு வாங்குவாங்க, கொடுப்பாங்க. அப்போ 5 லட்சம் ஓட்டு தானே வாங்கணும்னு சொல்லி பிளான் போட்டு அடித்தாங்க பாருங்கள். திருமாவளவன் தோத்தார். அப்போ திருமாவளவன் கேட்டார், அவர் 1.5 லட்சமோ 2 லட்சம் ஓட்டு தான் வந்தது, ஏன் ஓட்டே 2 லட்சம் இருக்குது, அப்போ திமுக ஓட்டுலாம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்டார். அது ஜெயலலிதா அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். அதை ஜெயலலிதா அவர்கள் வழிகாட்டுதலின்படி நடத்தி காட்டியவர் செங்கோட்டையன். செங்கோட்டையன் ஒரு பெரிய ஃபீல்டு ஒர்க்கர், களப்பணியாளர். அவர் அதிமுகவிலிருந்து விலகினது வந்து ரொம்ப மனசுக்கு வருத்தமுள்ள ஒரு செய்தி அப்படின்னு தான். ஏன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில்தான் அவர் கொஞ்சம் செல்வாக்கு உண்டு. ஆனால் நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன், இவங்களை ஒன்றும் இவங்க சில பேர் விலகுறாங்க, அவங்க கட்சி தலைமை அவங்கள சேர்க்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு தெரியல, இந்த ஓட்டு பூரா டிஎம்கேக்கு போயிருமேன்னு நாங்கள் பயந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ இப்போ என்ன பண்ணிட்டாரு, விஜய் கட்சியில் போய் அவர் பேசியிருக்கிறார். விஜய் கட்சியில் போய் சேர்வதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. எங்களை பொறுத்தவரை அதிமுக தலைமையை அவர் திருப்பி சேர்த்துக்க முடியலைன்னா டிஎம்கேல சேர்றதுக்கு பதிலாக நீங்கள் விஜய் கட்சியில் போய் சேர்ந்தீங்கன்னா மகிழ்ச்சி தான். காரணம், நீங்கள் 2 பேரும் பலமாக இருக்கணும், உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே தான் போட்டி இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. அதனால் இவர் வந்து செங்கோட்டையன் விஜய் கட்சியில் சேர்ந்துறார் அப்படிங்கிறது வந்து வருத்தப்படக்கூடிய செய்தி அல்ல. அவரும் திமுகவுக்கு எதிரான ஒரு அணியில் சேர்ந்திருக்கிறார். இதுக்கடியில் ஓபிஎஸ் குண்டு போட்டார். இன்றைக்கி டிசம்பர் 15 வரை டைம், இல்லைன்னா நானும் வேறு முடிவெடுப்பேன்ட்டார். அவருடைய ஆதரவாளரான வைத்தியலிங்க நாங்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறோன்ட்டாங்க. ஸோ அவங்களும் கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க. அப்போ அதிமுக ஓட்டு பிரியும். ஆனால் வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, செங்கோவர் ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு வந்து இந்த போன தடவை தனியாக சுயேட்சை மாதிரி ராமநாதபுரத்தில் நின்று 3 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கினார். ஸோ ஜாதி ஓட்டுக்கள், முக்குளத்தோர் ஓட்டுக்கள் அவருக்கு நிறைய பிரிஞ்சிச்சு. எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் வரை ராமநாதபுரம் மிகப்பெரிய கோட்டை அதிமுக. ஆனால் அங்கேயே அதிமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சு. அதனால் எடப்பாடி அவர்கள்னு ஒரு சாதுரியத்தை வச்சு ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஜாதி ரீதியான ஓட்டுக்கள் பிரியும், முக்குளத்தோர் ஓட்டுக்கள் பிரியும். பிரிகிற முக்குளத்தோர் ஓட்டை அதிமுக பக்கம் அவங்கெல்லாம் வந்து பரம்பரையாக அதிமுகவாக இருந்தவங்க. எம்ஜிஆர் காலத்திலிருந்து முக்குளத்தோர் இந்த பக்கம் இருக்கிறவங்க எம்ஜிஆருக்கு தான் போட்டாங்க. அவர்களை இழந்து விடாதீர்கள், அவர்களை உங்கள் பக்கம் இழுக்கிறதுக்கு நீங்கள் சாதுரியமாக செய்யுங்கன்னு நான் பல தடவை பேசிட்டேன். இபிஎஸ் இது வராதில்லை, எந்த விஷயமும் செஞ்சதில்லை. அதாவது முக்குளத்தோர் ஓட்டின் பெரும்பகுதியை அதிமுக இழந்துவிடும். அதை மாற்றுவதற்கு இபிஎஸ் அவர்கள் இன்று வரை ஒன்றும் செய்யலை. நாங்கள் கூட அது உள்ளே வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்களை விட்டு நான் சொன்னேன், இவங்க போகிற ரூட்டு தப்பு, அவர் ஒன்று ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்கணும், சேர்க்கலைன்னா நீங்கள் முக்குளத்தோர் ஓட்டு பிரிகிற ஓட்டை தடுக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். அதுக்கு வந்து இபிஎஸ்கிட்டேருந்து சரியான பதில் இல்லை. சரி என்ன பண்ணுறது, அதிமுகவை அவங்க போகிறாங்க, நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் இவருக்கு ஓபிஎஸ்க்கு சொல்கிறேன், உங்களுக்கு அதிமுக தலைமை ஒத்து வரவில்லைன்னா நீங்கள்லாம் வந்து ஜெயலலிதா அவர்கள் தான் உங்களுக்கு வாழ்க்கையே கொடுத்தாரு. அதனால் ஜெயலலிதா அவர்களுக்கு துரோகம் பண்ணாதீங்க. ஜெயலலிதா அவர்களுக்கு இறந்ததுக்கு காரணமே திமுக தான். இவங்க போட்ட வழக்கில் பொய் வழக்கு அது போட்டு விஜிலன்ஸ்லேருந்து போட்டேன்னு சொல்லி சசிகலா மேலே இருக்கிற சொத்துக்களை பூரா கணக்கு காமிச்சு ஜெயலலிதாவை ஜெயிலுக்கு அனுப்புனாங்க. ஜெயலலிதா உங்களை மாதிரி வெளிநாடுகளில் போய் லட்சக்கணக்கான கோடி முதலீடு செய்யலையே. திமுக உங்கள் தலைவர்கள் மாதிரியா முதலீடு செஞ்சுருக்காங்க. ஜெயலலிதா சொத்து கணக்கு வந்திருக்க, ஒரு சொத்தை காமிங்க. அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு சம்பாதிச்சு வாங்கின சொத்தை ஒன்றை காமிங்க, சசிகலாவை காமிப்பீங்க. ஜெயலலிதா அவர்கள் அப்படி வாங்கலையே. நீங்களாம் லட்சக்கணக்கான கோடி வச்சுட்டு நீங்கள் நல்லவர்கள் மாதிரி இருப்பீங்க. 63 கோடின்னு அவங்க மேலே வழக்கு போட்டு ஜெயிலுக்கு அனுப்புனீங்க. ஓபிஎஸ்க்கு வந்து ஜெயலலிதா அவர்கள் தான் கடவுள் மாதிரி, அவங்க தான் மறுவாழ்வு கொடுத்தாங்க, முதலமைச்சராக்குனாங்க. அப்போ நீங்கள் போய் திமுகவில் சேர்ந்தீங்கன்னா ஜெயலலிதா ஆத்மா அவங்கள மன்னிக்காத. அதனால் ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், அதிமுக விட்டு வேறு வழி இல்லாமல் உலகுவர்களெல்லாம் திமுகவில் போய் சேர்ந்துடாதீங்க, விஜய் கட்சியில் வேணால் போய் சேருங்க. இல்லையா என்டிஏ கூட்டணின்னு சொல்லி தினகரன், ஓபிஎஸ், இவங்க செங்கோட்டையனெல்லாம் தனியாக நின்று கொஞ்சம் சீட்டை வாங்கிக்கிட்டு அதிமுக பாஜக கூட்டணிக்கு என்டிஏ கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி அதுலேயும் வழி இல்லைன்னா விஜய்கிட்டையாச்சும் போய் சேருங்க, திமுகவுடன் சேராதீர்கள். அப்படி திமுகவுடன் சேர்ந்தாலும் ஒரு எம்ஜிஆர் பட்டவங்க, எம்ஜிஆருடைய பக்தர்கள் ஓட்டோ, ஜெயலலிதா அவர்களின் ஆதரவாளர்கள் ஓட்டோ, ஒரு ஓட்டோ உங்களுக்கு விழுகாது அப்படிங்கிறத அவர்களுக்கு அறிவுரையாக சொல்ல விரும்புகிறோம். அதனால் வந்து ஒன்று அதிமுகவில் இருங்க, இல்லைன்னா என்டிஏ கூட்டணியில் இருங்க.
அதுவும் இல்லை என்ற பட்சத்தில் விஜய்கிட்டையாச்சும் போய் சேர்ந்துருங்க, திமுகவில் சேராதீர்கள் அப்படிங்கிறது அவர்களுக்கு நாம் விடுக்கும் வேண்டுகோள். அடுத்தது உதயநிதிக்கு பிறந்தநாள் வருதான், ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அவருடைய ஒரு நெருங்கிய நண்பர் அன்பில் மகேஷ் வந்து அந்த வீடியோவை இன்றைக்கி வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது வரலாறு படைக்க வருகிறார் இளம் தலைவர் அப்படின்னு அந்த வீடியோவை வந்து அவரை பாராட்டி அப்படி போட்டிருக்காங்க. அந்த வீடியோவை பாருங்கள். தமிழ் மண்ணில் இவர் அன்பு புதல்வன் எங்கள் அண்ணன் உதயநிதி வருகிறார். கழக கொடியேந்தி போர் முரசு கொண்ட அஞ்சா வீரன் கூட்டம் நடுவே வருகிறார். இந்த வீடியோவை நீங்கள் வெறும் வீடியோவை பார்க்கக்கூடாது. ஸ்டாலின் வந்து அவருடைய வாரிசை கொண்டு வர்றாரு, இளம் தலைவர் வருகிறாருன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு அடுத்தால் வரப்போகிறாரு அப்படின்னு அவர் முன்னிறுத்துறார். இப்போ கருணாநிதி அவர்கள் முன்னிறுத்தி இருந்த உயிரோடு இருந்த வர ஸ்டாலின் எதிரையாச்சும் முன்னிறுத்தியிருக்காரா? மறைமுகமாக அவருக்கு பதவி கொடுப்பார். 1996 அப்புறம் தான் ஸ்டாலினுக்கு பதவி கொடுக்கறத பற்றி யோசித்தார். யார் உங்களுக்கு? கருணாநிதி. அப்போ ஸ்டாலினுக்கு வந்து 43 வயசு. 96 அப்போ கூட மந்திரி பதவி கொடுக்கல, மேயர் பதவி கொடுத்தார். சென்னை அதுதான் கொடுத்தார். ஆனால் அப்போ கூட நான் தான் தலைவன், இவங்கெல்லாம் சும்மா மேயர், நான் முதலமைச்சர் அப்படி தான் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா ப்ரெஷர் அவங்க வீட்டில் இருந்து, ஸ்டாலினுக்கு வந்து மந்திரி பதவி கொடுங்க அப்படின்லாம் நிறையா வந்தது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக 2006 வந்த உடனே மந்திரி ஆக்கினார். அதுக்கப்புறம் துணை முதல்வர் அப்படின்னு ஆக்கினார். துணை முதல்வரோட ஏன் ஆக்கினாருன்னா அதில் ஒரு கதை இருக்குது. இவரை துணை முதல்வர் ஆக்கணுன்னா இங்கே அழகிரி சண்டைக்கு வந்துட்டார். அவளுக்கு நான் தான் மூத்தவன், எனக்கு தான் பட்டாபிஷேகம், நீ என்ன அப்போ ஸ்டாலினுக்கு வந்து துணை முதல்வர் கொடுக்குறீங்களேன்னு ஒன்று. அதுக்கு அவரை இது அமைதிப்படுத்தணுங்கிறதுக்காக அவருக்கு எம்பி தேர்தலில் எம்பி சீட்டு கொடுத்து ஆட்சிக்கு வந்தோன்னா மத்திய மந்திரி பதவி. அதுவரை ஸ்டாலினுக்கு வந்து துணை முதல்வர் கொடுக்கல. அழகிரிக்கு மத்திய மந்திரி பதவி கொடுத்தோடனே இங்கே ஸ்டாலினை துணை முதல்வர். அது என்ன பண்ணார், அவருடைய 3வது மனைவி மகள் கனிமொழியை வந்து எம்பி ஆக்கினார். ஏன்னா கோச்சுக்குருவாங்களே, அந்த பொண்ணை எப்படி எம்பி ஆகினார். ஸோ அவர் பண்ணினெல்லாம் வாரிசு அரசியல் பேலன்ஸாக 3 பேரும் அழகிரிக்கு ஒன்று கொடுத்தா இவருக்கு கோவம் வரும், இவருக்கு ஒன்று கொடுத்தா அப்படித்தான் வாரிசு அரசியலுக்கு காய நகர்த்தினார். எல்லாத்துக்கும் மேலே நான் தான் தலைவன் அப்படின்னு தலைவர் பதவியாக அவர் வச்சுக்கிட்டார். 2006 கூட முதலமைச்சர் அவர் தான், அப்படி தான் வச்சுருந்தார். வீட்டிலேருந்து இவங்க எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாங்க, நீங்கள் ரிட்டையர் ஆகிடுங்க, அவரை பாவம் 65 வயசு வரை இளைஞரணி செயலாளராக வச்சுருக்கீங்களே, அவருக்கு பதவி கொடுங்கன்னு சொல்லியும் அவர் கேட்குறார். அவர் கடைசி வரை பார்த்திங்கன்னா அவர் வாரிசு அரசியலில் தன்னைத்தான் முதல் நிறுத்தினார். ஸ்டாலினுக்கு வந்து எந்த இதுவும் கொடுக்கல, வெறும் செயல் தலைவர் அப்படின்னு தான் இருந்தார். சாகும் வரை தலைவனாக இருந்து விட்டு சென்றார். வாரிசு அரசியலுக்கு தமிழ்நாட்டிலே வித்துட்டவர் தான் கருணாநிதி. ஆனால் கடைசி வரை தன்னுடைய வாரிசுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கல. தலைமை பதவியை தன்னிடம் வைத்து கொண்டு கண்ட்ரோலில் வச்சுருந்தார், கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார். ஆனால் இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு 74 வயசு தான் ஆகுது, 73 வயசு ஆகுது. 73 வயசுலேயே தன்னுடைய மகனை வாரிசை முன்னிறுத்துகிறார். இளம் தலைவர் அவர்தான் என்று எல்லாத்துக்கும் சொல்கிறாரு. அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஒரு ஓய்வு பெற்று விடுவாரா? உதயநிதிக்கு முக்கிய பதவி கொடுக்கப்பட்டு விடுமான்னு சந்தேகம் எல்லாருக்கும் வருகிறது. ஆனால் நான் சொல்லுகிறேன் ஸ்டாலின் அவர்களுக்கு, வாரிசுகளை நம்பாதீங்க. உங்களுக்கு மட்டுமில்லை, அரசியல் இது. நான் மற்றவங்களுக்கே வந்து நிறையா வந்து இதில் யூடியூப் ஃபேஸ்புக்கில் பேசியிருக்கேன். அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், பிள்ளைகளை நம்பாதீங்க, உங்களை கவுத்திடுவாங்க. உயிரோடு இருக்கும்போது பிள்ளைகளுக்கு சொத்தை கொடுக்காதீங்க. எத்தனை வழக்கை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பாவுக்கு வந்து பையன் மேலே கேஸ் போடணும்னு நிற்கிறாங்க, அம்மா வந்து பையன் மேலே கேஸ் போடணும்னு நிற்கிறாங்க. கேட்கும்போது எல்லாமே சொத்தை கொடுத்துட்டோம் பையனுக்கு, எங்களை நட்டாத்தில் விட்டுட்டாங்கிறாங்க. எல்லோருக்கும் நான் சொல்கிறேமே அப்போவே, உயிரோடு இருக்கும்போது யாருக்கும் கொடுக்காதீங்க, உயிர் எழுதி வைங்க. செத்ததுக்கப்புறம் அந்த உயிரையும் உங்களுக்கு பிறகு உங்கள் மனைவிக்கு எழுதி வைங்க. மனைவிக்கு பிறகு தான் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை அதே இது அறிவுரையை வந்து ஸ்டாலினுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அது எடுத்துக்கிட்டு உங்கள் குடும்ப விஷயம், எங்களுடைய கருத்து. நீங்கள் ஒரு பப்ளிக் ஃபிகரு, நீங்கள் ஒரு சிஎம்மாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து கருத்து சொல்கிறது எங்களுடைய உரிமை. யார் வேணாலும் முதலமைச்சர் சொல்கிறேன், தவறு செய்யாதீங்க,
நீங்கள் நல்லா இருக்கும் வரை இப்போ வாரிசுகளுக்கு மேல் பதவியை கொடுத்து நீங்கள் டம்மி ஆகிடாதீங்க, பின்னால் பெரிய கஷ்டம் வரும். அதனால் வாரிசு அரசியல் வச்சுக்கோங்க, ஆனால் பதவிங்கிறது உங்களுக்குத்தான் தலைமை பதவி இருக்கணும். வாரிசுகளை கீழே உள்ளதுக்கு வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்கள் வருங்காலத்துக்கும் நல்லது. உங்கள் மனைவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவர் ஜாதகம் நல்லா இருக்குது, பௌர்ணமியில் பிறந்துட்டார், அவர் அதிர்ஷ்டம்தான், நீங்கள்லாம் முதலமைச்சர் ஆகிட்டு இருக்கீங்கன்னெல்லாம் சொல்லலாம். அதெல்லாம் எத்தனை உங்களுடைய சுயநலத்தை பாருங்கள். உதயநிதி இப்படி முன்னிறுத்துவது உங்களுக்கு வருங்கால அரசியலுக்கு நல்லதல்ல. உங்கள் மகன் வச்சுக்கோங்க, பதவியை கொடுங்க, எல்லாம் உங்களுக்கு பின்னால் தலைமை பதவியை உங்களுக்கு பின்னால் கொடுங்கள் அப்படிங்கிறது எங்களுடைய ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்பும் கருத்து. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.